என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் தேவேந்திர குலவேளார் என்ன சொந்தங்களே, இன்று 14/4/2026 அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை வகிக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணிக்கு ஆதரவு திரட்டும் விதமாக மதுரை வந்த பொழுது, நாங்கள் தமிழ்நாடு தேவேந்திர குலவேளார் சங்கத்தின் சார்பாகவும் வேளாண் மக்கள் விடியல் சங்கத்தின் தலைவர் நிறுவனர் என்ற முறையில் நம் சங்கத்தின் உறுப்பினர்கள் திரு போஸ், திரு பால்ராஜ், திரு கருப்பையா, திரு ராஜாராம் அவர்கள் அழைத்து கொண்டு மாண்புமிகு எடப்பாடி அவர்களை சந்தித்து நம் சமுதாயத்தின் கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பித்தோம். நாடு முழுவதும் 22 மாவட்டங்களில் பொறுப்பாளர்கள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளான ஆதிதிராவிடர் நலத்துறை பெயர் மாற்றத்தையும், பட்டியலினத்தவருக்கு உண்டான இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை கோட்பாடை உருவாக்கி மற்ற பட்டியலினத்தவருக்கு வேலை வாய்ப்பில் பாதிக்கப்படுவதை தவிர்க்கவும், தேவேந்திர குலவேளார் என்ற அரசாணைப்படி எங்கள் மக்களுக்கு அரசே முன்னின்று ஜாதி சான்றிதழ் வழங்கவும், முதலாவதாக ஆதிதிராவிடர் என்ற பெயரில், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட் என்ற வரிசையில் இரண்டாவதாக உள்ள ஆதிதிராவிடர் என்ற சமுதாயத்தின் பெயரில் ஆதிதிராவிடர் நலத்துறை, ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியம், ஆதிதிராவிடர் ஆணையம், அதன் தொடர்ச்சியாக நம்மை ஆதிதிராவிடர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்டு அரசியலமைப்பு சட்டம் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஒரு அங்கமாக விளங்கும் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி என்ற கோட்பாட்டை அவமதிப்பாக உள்ள அமைப்பதிப்பை ஏற்படுத்தி நம் சமுதாயத்தினரை ஆதிதிராவிடர் என்ற வளையத்தில் உள்ளடக்கி நம்மை கொச்சைப்படுத்தியுள்ளார்கள். இரண்டாவதாக, அதன் ஆதிதிராவிடர் என்ற பெயரில் அடைத்தியின் தொடர்ச்சியாக ஆதிதிராவிடர் வளையத்துக்குள் பல்லர், அருந்ததியர், பறையர் என்ற சாதி சான்றிதழ் வழங்கி 2001 சென்சஸில் நம் ஜனத்தொகையை 23 பட்டியலினத்தவர் ஜனத்தொகையில் 23% மிகவும் குறைத்து காண்பித்துள்ளார்கள். அதுவும் நம் சமுதாயத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஒன்றாகும். அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு 2009 அருந்ததியர்களுக்கு 3% இரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் முன்னுரிமை கோட்பாட்டையும் உருவாக்கி மற்ற பட்டியலினத்தவருக்கு, குறிப்பாக தேவேந்திர குலவேளார் மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிக மிக பாதிப்பாய் உண்டாக்கியுள்ளார்கள். மற்றும் தேவேந்திர குலவேளார் அரசாணை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் பலமுறை நம் சமுதாயத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் சட்டத்தை முறைப்படுத்த மத்திய அரசால் வைக்கப்பட்ட நிபந்தனைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான முறையில் சரியான தருணத்தில் மத்திய அரசுக்கு வழங்காதால் அரசாணை சரியான நேரத்தில் செயலாக்கப்படவில்லை. அவ்வாறு இருந்தும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியிடம் இணைந்து அச்சட்டத்தை நிறைவேற்ற மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மற்றும் அச்சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் அக்கூட்டணியின் மற்ற கட்சியின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து நம் சமுதாயத்தினை உதாசீனப்படுத்திவிட்டார்கள். இதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நமக்கு செய்த துரோகச் செயலாகும். அது சிறைச்சாலை மரணத்தையும் ஆணவ படுகொலையிலும் நியாயமான விசாரணையும் சமமான நிதியும் வழங்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தேவேந்திர குலவேளாளர்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வழக்குகளில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது. அதற்கு மாற்று கண்டுபிடிக்கத்தான் நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை வரும் சட்டமன்றத்தில் ஒருமனதாக புறக்கணிக்க தீர்மானித்துள்ளோம். அதை முழுமனசாக மேலும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தென் தமிழகத்தில் இந்த ஆணவ படுகொலைகளையும்
சிறைச்சாலை மரணங்களையும் போதிய அளவு கண்டிப்பில் வைத்திருந்தார்கள். ஸோ அது ஒரு சிறப்புமிக்க பணியை செய்தவர் என்பது எங்கள் மக்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் நாங்கள் வைத்துள்ளோம். அதனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றிணைந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தமிழக முதல்வராக மிக பெரும்பான்மையோடு முதல்வராக ஆக்குவதை நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் திட்டமிட்டுள்ளோம். இதன் உறுதிப்பாடாகத்தான் இன்று நாங்கள் அனைவரும் மதுரையில் மாண்புமிகு எடப்பாடியை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளோம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள விவசாய மக்களுக்கு நெல் சேமிப்பு கிடங்கள் கிராமந்தோறும் நெல் சேமிப்பு மையங்களை அமைத்தும் நியாயமான கொள்முதல் விலையும் கொடுப்பதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அதுபோல் காவிரி தாமிரபரணி உபரி நீர்களை பயன்படுத்தி புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களை நல்ல செழிப்பூட்டு மாவட்டங்களாக ஆக்குவதற்கு மாண்புமிகு எடப்பாடியாரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அதையும் பரிசீலிக்கும் மத்திய அரசுடன் சேர்ந்து உறுதியளித்துள்ளார்கள். அவர்கள் என்றென்றும் தேவேந்திர வேளாளர்கள் எங்கள் தேவேந்திர வேளாளர் அரசாணை மத்திய அரசுடன் இணைந்து பாரத பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இணைந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தேவேந்திர வேளாளர் அரசாணை பற்றி எங்கள் சமுதாயத்தை பெருமைப்படுத்தியதற்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். அவரை முதலமைச்சராக ஆக்குவதுதான் இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும் என்பதை இத்தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அது தலைகளாக மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு நம் கோரிக்கைகளை பாராமுகமும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடும் பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஆக இந்த சூழ்நிலையில் நம் தேவேந்திர குல வேளாளர் இன மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒன்றே நம் சமுதாயத்திற்கான தீர்வாகும். ஆதலால் நாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து மாண்புமிகு பாரத பிரதமர் துணையோடு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி நம் கோரிக்கைகளையும் நம் உரிமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் நாம் உள்ளோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் புறக்கணித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிப்போம் என்று மீண்டும் மீண்டும் நம் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு மதுரை சட்டமன்ற வடக்கு சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவருக்கு நம் மக்களின் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.